கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் ஜீவனுள்ள ஜீவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. என கண்பானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் பாராட்டிய பெரிய கிருபைக்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்முடைய தேசத்திலே அவரை ஆராதிப்பதற்கான நல்ல அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கின்றார். நல்ல வாசல்களை திறக்கின்றார். கர்த்தர் இன்னும் அதி சீக்கிரத்தில் எல்லா தடைகளும் மாற, எல்லா விதமான போராட்டங்களும் நீங்க, எல்லா தேவ ஜனங்களும் தேவதாசர்களும் ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆலயத்திலே திரளாய் கூடி ஆராதிக்கிற நல்ல கிருபைகளை எல்லாம் தந்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து முன் செல்லலாம். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பெற்றது பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியே. நீங்கள் பெற்றது பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை தேற்றுகின்றார், அவனை தைரியப்படுத்துகிறார். ஏனென்றால் பவுலை சார்ந்து அவருடைய நல்ல முன்மாதிரிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர் ஒப்பு கொடுத்த பல நல்ல கட்டளைகளை எல்லாம் அவர் கேட்டு அறிந்து ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பயிற்சிவிக்கப்பட்டார். ஊழியத்தின் பாதையிலே அவர் பல இன்னல்களை நெருக்கங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது இந்த தீமோத்தேயு. எனவே இந்த தீமோத்தேயுவை தைரியப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றிருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எதை கேட்கிறார்களோ அதைத்தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார்கள். அதை இயேசுவே சொல்லியிருக்கின்றார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கின்றார். பரிசுத்த ஆவியை பரமபிதா கொடுத்திருக்கின்றார். நாம் பெற்றுக்கொண்டதான ஆவி பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் பலமுள்ள ஆவியாக இருக்கின்றார். எனவே நமக்கு இந்த உலகத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய எதிர்கால பிரச்சனைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். நாம் சந்திக்கின்ற சவால்கள், போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், இவைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பயமுள்ள ஆவியை தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சத்துருக்களுக்குத்தான் தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கின்றார். ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்தால் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை அங்கே அசீரியா ராஜாவை பார்த்து சொல்லுகின்றார். அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக
யூதா மக்களுக்கு விரோதமாக சேனையோடு பட்டயத்தோடு இராணுவ வீரர்களோடு கடந்து வந்திருக்கின்றான். யூதா மக்களையும் எசேக்கியாவையும் அவன் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்தவராய், அவர் ஆண்டவரை சார்ந்தவராய், தேவாலயத்தில் சென்று ஜெபிக்கிற தேவ மனுஷனாய் தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து அவருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாக எந்த சத்துருக்களும் வந்து யுத்தம் பண்ண முடியாது. அப்படி யுத்தம் பண்ண வருவார்களே என்று சொன்னால் அவர்களுக்கு தேவன் ஒரு ஆவியை கொடுக்கிறார். அது என்ன ஆவி என்று சொன்னால் பயமுள்ள ஆவி. இப்பொழுது அதைத்தான் இங்கே தீர்க்கதரிசி அருமையாக சொல்லுகிறார். சோத்ரம், அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி, ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு செய்தியை அவன் கேட்கின்றான். அந்த செய்தி பயமுறுத்தும் செய்தியாக இருக்கின்றது. அவனை திகிலடைய பண்ணும் செய்தியாக இருக்கிறது. ஏதோ தன் தேசத்தில் பயங்கரமான ஒரு அழிவு வந்ததை போன்ற, அல்லது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை சந்திப்பது போன்ற ஒரு செய்தி அவனுக்குள்ளே கேட்க பண்ணி, தேவன் அது நிமித்தம் ஒரு பயம் உண்டாகக்கூடிய ஆவி அவனுக்குள்ளே அனுப்புகிறார். அந்த ஆவி அவனை பயமுறுத்துகிறது, நடுங்க பண்ணுகிறது. உடனடியாக தேவனுடைய சேனையை விட்டுவிட்டு, தேவ பிள்ளைகளையும் யூதா தேசத்தையும் விட்டுவிட்டு அவன் ஓடுகின்றான் தன் தேசத்திற்கு. அங்கே போனால் அவன் தேவனுடைய கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது அவனுடைய கற்ப பிறப்பே அவனை வெட்டி போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுத்து நம்மை விட்டு துரத்துகின்றார், அப்புறப்படுத்துகிறார். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவி என்னவென்று சொன்னால் பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி. அது தெளிவான ஆவியைத்தான் கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். எனவே பலமுள்ள ஆவியையும் அன்புள்ள ஆவியையும் தெளிவான ஆவியையும் நமக்குள்ளே நாம் வைத்துக்கொண்டு நாம் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தைரியமாக இருப்பதற்காகத்தான் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஒரு காலத்தில் நாம் ஆவியை பெறுவதற்கு முன்பு பயந்து கொண்டிருந்தோம். இனி திரும்பவும் பயப்படுவதற்கு நாம் அடிமைத்தன ஆவியை பெறவில்லை என்று சொல்லி ரோமர் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தகப்பனை அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு பிள்ளையின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு பிள்ளையின் உரிமையை, ஒரு பிள்ளையின் அந்தஸ்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் தகப்பன் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். ஒரு மலைப்பாங்கான இடத்திலே ஒரு பஸ் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாரும் அந்த பாதையை பார்த்த பொழுது பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சிறு பெண் மாத்திரம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் எந்த பயமும் இல்லாமல் நன்றாக கலிகூர்ந்து விளையாடி கொண்டிருந்தாள். என்னம்மா, உனக்கு பயம் இல்லையா என்று எல்லாரும் அந்த பெண்ணை கேட்டாள். அந்த பிள்ளை சொன்னால், இந்த வாகனத்தை ஓட்டுகிறவரே எங்கள் தகப்பன் தான், என் தகப்பன் தான் என்று அவள் உரிமையாய் சொன்னாள். எவ்வளவு நம்பிக்கை தன் தகப்பன் பேரில், எவ்வளவு நிச்சயம் தன் தகப்பன் பேரில். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பரம தகப்பன் தம் ஆவியை நமக்குள்ளே ஊற்றி நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் நாம் எவ்வளவு தைரியமாய் எவ்வளவு பலமாய் இருக்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட பலன் தைரியம் உங்களுக்குள் வருவதாக, நீங்கள் அந்த பலத்தாலும் தைரியத்தாலும் நிரப்பப்படுவீர்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். அப்படியானால் திரும்பவும் நாம் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தன ஆவியை பெறவில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் ஒரு அடிமையாகத்தான் பார்வோன் வீட்டில் விற்கப்பட்டான். அவனுக்கு ஆரம்பத்தில் பல சலுகைகளும் பல காரியங்களும் இருந்தாலும் கூட
அவனுடைய எஜமான் அவன் செய்கிறதையெல்லாம் கண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று அறிந்து தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். காலப்போக்கில் போத்திபாரின் நிமித்தம் குற்றம் சாட்டப்பட்டு இந்த யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். தவறான குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிற இந்த யோசேப்பு எப்பொழுது விடுவிக்கப்படுவோம், எப்பொழுது நாம் விமோச்சனம் அடைவோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் விடுதலை வந்த பாடில்லை. ஏனென்றால் அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அவனுக்காக பரிந்து பேச, ஜாமீன் எடுக்க யாரும் முன்வரவில்லை. ஹல்லேலூயா. நாள் ஒன்று வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் அவன் மேல் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவனை சிறையிலிருந்து தேவன் ஆச்சரியமாக விடுவித்தார். எதற்கு? ராஜாவுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்காக. விளக்கம் கொடுத்து அந்த சொப்பனத்திற்குரிய பரிகாரத்தையும் தீர்வையும் அவன் கற்றுக் கொடுத்தான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து சொன்னார், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற வேறு ஒருவன் உண்டோ என்று தன் சக ஊழியர்களோடு சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த காரியங்களை எல்லாம் நிர்வகிப்பதற்கு நீதான் பொருத்தமான ஆள் என்று சொல்லி யோசேப்பை அன்றைக்கு நிலைநிறுத்தினார்கள். இப்பொழுது அவனுக்குள்ளிருந்த ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, விடுதலையின் ஆவி, சுயாதீனமுள்ள ஆவி. அவன் பரம தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட தூய ஆவி. இப்பொழுது அந்த ஆவியை பெற்ற அவன் இனி எகிப்தில் எந்த சூழ்நிலைக்கும் யாருக்கும் அவன் அடிமை அல்ல. ஏனென்றால் சகல அதிகாரங்களும் ஆளுகையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் வார்த்தையின் படியை அன்றி யாரும் கையையும் காலையும் அசைக்கக்கூடாது, யாரும் வாளையும் ஆட்ட முடியாது. அவ்வளவு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். ஏனென்றால் அவனுக்குள் இருந்த ஆவி பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அவன் இனி திரும்ப பயப்படுவதற்கு அங்கே அடிமைத்தன ஆவி அவன் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதது போல, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவியின் நிறைவை பெற்று அகமகிழ்ந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிற உங்களை எந்த அடிமைத்தனத்தின் ஆவியும் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. திரும்ப நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தன ஆவியை பெறவில்லை. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவி பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தான் தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் சுருக்கமாய் சில காரியத்தை சிந்தித்து முன் செல்வோம். மரியாளுக்கு பலமுள்ள ஆவியை தேவன் கொடுத்தார். லூக்கா 1:35 இப்படி சொல்லுகிறது, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரியாள் பரிசுத்தம் உள்ளவளாய், தேவனை துதித்து ஆராதிக்கிற மகளாய், தேவ கிருபையை அளவில்லாமல் தன் வாழ்வில் பெற்றுக்கொண்டவளாய் இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஏனென்றால் தேவதூதன் அவள் தங்கியிருந்த வீட்டிற்குள்ளே சென்று, கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறான். அப்பொழுது அந்த தேவதூதன், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று அவளை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கக்கூடியது பரிசுத்தம் உள்ளது என்று சொன்ன பொழுது அவள் இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். தேவன் இவளிடத்திலே மகத்தான மிகப்பெரிய கிரியையை செய்யும்படியான திட்டத்தை வைத்து விட்டார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் ஒரு பாத்திரமாக இவளை தெரிந்தெடுத்தார். இப்பொழுது இவள் மேலே தேவ ஆவியானவருடைய பலம், உன்னதமானவருடைய பலம் நிழலிட்டு கொண்டிருக்கிறபடியினாலே இவள் தைரியமாக, பலத்தோடு, அன்போடு, தெளிந்த புத்தியோடு இவள் தன் வாழ்க்கையில் ஜீவித்து கொண்டிருக்கிறாள். எதை குறித்தும் பயம் இல்லை. குடும்பம் என்ன சொல்லும்,
உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும் என்று பயப்படவில்லை. அவள் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறபடியினால் ஆவியானவர் அவளை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துகின்றார். ஆவியானவருடைய திட்டத்துக்கும் ஆவியானவருடைய தீர்மானத்திற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்புவித்து ஜெபித்து கொண்டே இருக்கின்றாள். ஆவியானவர் அவளுக்கு நல்ல தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய உற்சாகப்படுதலினாலே அவளுக்குள்ளே கிறிஸ்து இயேசு மகிமையாக உருவாக்கப்படுகிறார். அற்புதமாக உருவாக்கப்பட்டு ஏற்ற வேளையில் இந்த உலகத்தில் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, இவ்வுலகத்திலே அவர் வருவதற்கு ஒரு காரணமாக ஆண்டவர் அவளை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவ ஆவியின் வல்லமை அவள் மேல் இறங்கினபடியினால், அவள் தேவ ஆவியானவருடைய வார்த்தைக்கு திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவள் தேவனுடைய பரிபூரணமான திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி தேவ குமாரனையே இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு கருவியாக இருந்தாள். பிரியமானவர்களே, அவள் மேல் இறங்கின ஆவியானவர் இன்றைக்கு நம்மீதும் இறங்கியிருக்கின்றார். நம்மை கொண்டு கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செய்வதற்கு, எத்தனையோ நன்மைகளை இவ்வுலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு நம்மேலே அமர்ந்திருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களை நிறைத்த ஆவியானவரும் உங்கள் மூலம் இந்த உலகத்தில் பல அற்புதங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொண்டு வருவதற்காகத்தான் உங்களை நிறைத்திருக்கிறாரே தவிர நீங்கள் பயந்து நடுங்குவதற்காக அல்ல. எனவே எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இடரல்கள், இக்கட்டுகள் விளக்கப்படும். அநேக மக்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இடரல்கள், போராட்டங்கள் விலகுவதற்கு நீங்கள் கருவியாயிருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த உண்மையை புரிந்து கொண்டு, என்னை நிறைத்த ஆவியானவரும் நான் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்குத்தான் நிறைத்தார் என்ற நம்பிக்கையோடு முன் சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்தில் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள் இருக்கிறவர் பலமுள்ளவர். இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, தேவன் இயேசுவுக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்தார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், பலமான காரியங்களை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். பலமான காரியத்தை செய்ய வேண்டும். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அந்த நேரம் முதற்கொண்டு நடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஆவியை சிலுவையில் விடும் வரைக்கும் தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டார், ஆளுகை செய்யப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை அச்சுறுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ நிகழ்வுகள் அவரை தள்ளிவிடும்படியாக, அவரை பிடித்து கொள்ளும்படியாக எத்தனை சூழ்நிலை வந்த பொழுதெல்லாம் அவர் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். ஊழியத்தை செவ்வையாய் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அவர் பிதாவினிடத்திலே சொல்லி ஜெபிக்கும்போது, பிதாவே, நான் செய்யும்படியாக நியமித்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்தேன் என்று வெற்றியாய் சொன்னார். அப்படியானால் அவருக்குள் ஊற்றப்பட்ட ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும், தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை தெளிவாக அவர் செய்து கொண்டே இருந்தார். அவர் எனக்கு நேரம் போதாது காரியங்களை செய்வதற்கு என்று சாக்குப்போக்கு சொல்லவில்லை. ஆவியானவர் அவருக்குள்ளே பலமாயிருந்தபடியினால் அந்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியாய் செய்தார். அற்புதங்களையும்
அடையாளங்களையும் அதிசயங்களையும் கிறிஸ்துவை கொண்டு நடப்பித்தார். மகிமையான போதனைகளையும் சத்தியங்களையும் ஜனங்களுக்கு கொடுத்து சத்தியத்தினாலே ஜனங்களை விடுவித்தார். இப்படி ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து பலமாய் கிரியை செய்தார். அவர் முழுமையாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவர் பலமான ஆவியானவர். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கின்றவர். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் வசனங்களும் அநேகரை விடுவிக்கக்கூடியது. எனவே இப்படி ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சில கேலிகளும் பரியாசங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் உங்களை பயமுறுத்தும் சூழ்நிலைகளும் வரும்போது பயப்பட வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பலமானவராயிருந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்படி நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலை நிமித்தமும் பயப்படாமல் எனக்குள் இருக்கிறவர் பலமுள்ளவர் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். மூன்றாவது நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருக்கு பலமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் செய்துவிட்டு போன அந்த ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் அங்கே இருந்த 120 பேர் இந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் எத்தனையோ பிரதிகூலமான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள், எத்தனையோ பாதகமான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். பிரதான ஆசாரியர்களாலும் மற்றும் வேதபாரகர்களாலும் அங்கே அவர்கள் ஜனத்தின் மூப்பர்களாலும் பயமுறுத்தப்பட்டார்கள், நடுங்க வைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுருவுக்குள்ளே பயம் இல்லை, திகில் இல்லை. 11 பேரோடு கூட அவன் 10 பேரோடு கூட நின்று தைரியமாய் நின்று அவன் 10 பேரோடு தைரியமாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் உயிர்ப்பித்தார் என்று தைரியமாய் பேசுகிறான். ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு எதிரான எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்பட மாட்டான். காரணம், ஆவியானவர் அவனுக்கு பலனை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், அன்பை கொடுப்பார், தெளிவை கொடுப்பார். எனவே கிறிஸ்து இயேசுவின் ஊழியத்தை அப்போஸ்தலர்களும் வெற்றியாய் ஜெயமாய் செய்து முடித்தார்கள். இந்த உலகம் நம்மை பயமுறுத்தும் சூழ்நிலைகளை காட்டி, பிரச்சனைகளை காட்டி, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே பலமுள்ளவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போதும் உயர்த்தும் போதும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி நமக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி முன் செல்லுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதித்து மகிமையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள் பலமாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நாங்கள் முன் செல்ல எதிரான சூழ்நிலைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரமே, பிரதிகூலமான நிலைமைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து முன் செல்லக்கூடிய பலனையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த பலத்தையும் வல்லமையும் கொண்டு இன்னும் முன் செல்ல, முன்னேறி செல்ல நல்ல கிருபைகளை தந்து நீர் நடத்தும். அது சமூகம் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ஆண்டு கொள்வீராக. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதியின் வாசலுக்குள்ளே உம்மை அழைக்கின்றோம். துதியை சிங்காசனமாய் உமக்கே தருகின்றோம்.
ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை. ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை. துதியின் வாசலுக்குள்ளே உம்மை அழைக்கின்றோம், துதியை சிங்காசனமா உமக்கே தருகின்றோம். வானிலும் பூவிலும் மேலாய் உயர்ந்தவர், வார்த்தையாய் வந்தவர், மாமிசமானவர். வானிலும் பூவிலும் மேலாய் உயர்ந்தவர், வார்த்தையாய் வந்தவர், மாமிசமானவர். நமக்குள்ளே வாசம் செய்கின்றார், நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை. ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை. துதியின் வாசலுக்குள்ளே உம்மை அழைக்கின்றோம், துதியை சிங்காசனமா உமக்கே தருகின்றோம். ஒருவரும் சேரக்கூடா ஒளிதனில் வசிப்பவர், ஒளியை வஸ்திரமாய் தரித்தே இருப்பவர். ஒருவரும் சேரக்கூடா ஒளிதனில் வசிப்பவர், ஒளியை வஸ்திரமாய் தரித்தே இருப்பவர். நம்மை பிரகாசிக்க செய்கின்றார், நம்மை பிரகாசிக்க செய்கின்றார். ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை. ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை. துதியின் வாசலுக்குள்ளே உம்மை அழைக்கின்றோம், துதியை சிங்காசனமா உமக்கே தருகின்றோம். யோர்தானை பிரித்தவர், எரிகோவை தகர்த்தவர், எதிரியை அழித்தவர், தேசத்தை தந்தவர். யோர்தானை பிரித்தவர், எரிகோவை தகர்த்தவர், எதிரியை அழித்தவர், தேசத்தை தந்தவர். என்றென்றும் வெற்றியை தந்திடுவார், என்றென்றும் வெற்றியை தந்திடுவார். ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை. ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆனந்தமாய் கொண்டாடுவோம் தூய தூயனை.